அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 11/7/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டில் முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது இவ்வளோ நாளாக டவ் ஜோன்ஸில் காத்துட்டு இருந்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு. சாலிடாக 1% அப் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் வந்துட்டான். அப்படியே நீங்கள் S&P 500 பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையெல்லாம் தாண்டி வெறித்தனமாக மேலே போயிட்டான். ஒரு நல்ல மறுபோசு கேண்டிலோட க்ளோஸ் வச்சிருக்கு. டவ் ஜோன்ஸும் உங்களுக்கு அதே மாதிரி தான் மறுபோசு கேண்டில் போட்டிருக்கு. நாஸ்டாக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு மறுபோசு கேண்டில் போட்டிருக்கு. மறுபோசு கேண்டில்லாம் என்னென்னா விக்கே இல்லாமல் ஃபுல் பாடி கேண்டிலாக இருந்தால் தான் நம்ம மறுபோசு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நீங்கள் இன்ட்ராடேலையுமே பாருங்களேன், உங்களுக்கு வந்து செமையாக இருக்குங்க ட்ரெண்டு. உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கான், கன்சாலிடேட் ஆகிட்டு அப்படியே ட்ரெண்ட் ஆகிருக்கான். S&P 500 பாருங்கள், சேம் ட்ரெண்டிங். நாஸ்டாக்கை பாருங்கள், சேம் ட்ரெண்டிங். எல்லாம் ஒரே மாதிரி முடிச்சிருக்காங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி கிரேட்டுங்க. அண்டு விக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா விக்ஸுமே வந்து 2% ஏறி இருக்குது. என்றைக்குமே மார்க்கெட் ஏறும்போது விக்ஸ் ஏறக்கூடாது, ஆனால் இவன் ஏறி இருக்கிறான். சரி பரவாயில்ல, அது 2% தான் ஏறி இருக்கு. இட் இஸ் அப்சல்யூட்லி ஓகே தான். இவன் வந்து ஒரு 14-15க்கு மேலே போகிறான். ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகும்போது இவன் ஏறானா தான் அந்த ஃபால் சஸ்டெயின் ஆகாமல் கீழே விழுவும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டவ்லாம் பாருங்களேன், நல்ல ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் மேலே போயிருக்கான். அதனால் வந்து பெருசாக கீழே விழுவான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெரம் பவல் தான். இவர் டெய்லி போய் ஏதாவது ஒன்று பேசி விட்டுறாரு எங்கேயோ ஒன்று, அதனால மார்க்கெட் ரியாக்ட் ஆயிடுது. ஸோ எக்கனாமிலாம் ரொம்ப அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் வந்து மேபி செப்டம்பரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே அவர் விதைக்கிறாரு. அதனால தான் மார்க்கெட் ஏறுது. ஸோ நேற்று வந்து முக்கியமாக நடந்த சம்பவம் இதுதான். அதனால தான் யூஎஸ் மார்க்கெட்லாம் 1%க்கு மேலே அப்பில் முடிச்சிருக்காங்க. அப்படியே நீங்கள் யூஎஸோட 10-year பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த சேஞ்சுமே இல்லாமல் அந்த இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அண்ட் யூஎஸ் ஆயிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா $82 இருக்குது. இதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. வேர்ல்டு லெவலில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே நீங்கள் ஏடிஆர் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசி பேங்க்கும் HDFC பேங்க்கும் நெகட்டிவில் முடிச்சிருக்காங்க. 0.4% அண்ட் 0.6% நம்ம மார்க்கெட்டில். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஐசிஐசி வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். ஆனால் வந்து HDFC நம்ம மார்க்கெட்டோட கிட்டத்தட்ட ஒரு 1% வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ. இன்ஃபோசிஸ் வந்து 0.5% டவுனு, விப்ரோ வந்து 1% டவுனு. அப்படியே இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து 0.36% அப்பு, விப்ரோ வந்து 0.16% அப்பு. ஓகேங்களா? அப்போ வந்து ஐடி செக்டர் வந்து நல்லா ப்ராஃபிட் ஐடி செக்டர் வந்து நல்லா க்ரீனில் முடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து பேங்கிங் செக்டர் வந்து லைட்டாக ஒரு நெகட்டிவிட்டியை காட்டுறாங்க. இப்போ போன வாரத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. நேற்று மார்க்கெட்டை பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். ஸோ ஒரு சின்ன நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பேங்கிங்கில் இருக்க ஏடிஆரை பொறுத்த வரைக்கும். அப்படியே நீங்கள் FIDA டேட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக தான் மாறி இருக்காங்க. ஸோ வந்து டிஐ வந்து ஒரு 1000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, FI வந்து ஒரு 500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அண்ட் இங்கே வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நல்லா ரேலி ஆனதுனால இப்போ ஒரு சின்ன நெகட்டிவிட்டியோட ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். அண்ட் நிக்கியை பார்த்தீங்கன்னா இவன் நெகட்டிவாக இருக்கான், தைவான் வந்து லைட்டாக பாசிட்டிவாக இருக்கான். ஸோ ஒரு மிக்ஸ்டு சிக்னல் வருது. பட் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் டு சின்ன நெகட்டிவ் பயாஸில் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்டு நம்ம கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவன் வந்து ஏறியும் இவன் வந்து கஷ்டப்பட்டு 50 பாயிண்ட் தான் ஏறி இருக்கிறான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. ஒரே நிமிஷம் இருங்க. இவன் வந்து 10ஆம் தேதி ஓகே நேற்று தான் நீங்கள் 3 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவன் எங்கே இருந்தான்? 63 இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 98 இருக்கான். 30 பாயிண்ட் தான் ஏறி இருக்கான். ஒரு 30லேருந்து 40 பாயிண்ட் வச்சுக்கலாமே. ஸோ அந்த அளவுக்கு தான் கேப் அப் அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் ஆல்ரெடி ஓட வேண்டிய ஓட்டத்தில் ஓடிட்டாங்க. எதுக்கு ஓடுறானே தெரியாமல் ஆல் டைம்களை சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் இந்த ஒரு இறக்கம். அந்த ஏடிஆர்ன்ற பாருங்க, ஏடிஆர் ஆமாம்மா உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஏடிஆரும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டியும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. இட் இஸ் டோட்டலி பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் அஃபேர்ஸ். நம்மளுடைய இன்டர்னல் விஷயத்துக்கு காரணமாக தான். எவ்வளோ தான் ஓட முடியும் மார்க்கெட்டில்? கன்சல்டேஷன் வேணுமா இல்லையா? அதனால தான். அண்டு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் நாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. அண்டு எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா S1 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். இன்றைக்கும் ப்ரைஸ் வந்து S1 கீழே சஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் கரெக்ஷன் வந்து ஒரு ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்கேஸ் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு சிபிஆருக்கு மேலே R1க்கு மேலே டெசிவாக க்ளோஸ் வச்சிட்டான்னா இது வந்து சின்ன வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு தான். நான் வந்து இதுக்கப்புறம் கீழெல்லாம் போக மாட்டேன், வரட்டாமல் மட்டும் திருப்பி மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி மார்க்கெட்டில் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அண்ட் பொசிஷனலாக பார்க்கும்போது இந்த கரெக்ஷன் ரொம்ப அவசியமாக தாங்க எனக்கு தெரியுது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ தாங்க ஏறுவான்? அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இங்கேருந்து வந்தவன் இந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 அவன் பாட்டுக்கு போகிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கான் பாருங்கள்? 5.5% கிட்டத்தட்ட 4.5% ஏறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ராலியை வந்து சமீபத்தில் நான் பார்க்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு ஏறி இருக்கான். இந்த பாருங்கள், இந்த ஒரு ஸ்விங்கு கூட போச்சுங்க.
இதுவும் 5% போச்சு. ஆனால் எப்படி கரெக்ஷன் வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் இங்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஒரு டபுள் டாப்பும் போட்டிருக்கு. ஏன் கரெக்ஷன் வரது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏன்டா நெகட்டிவாக பேசுறீ அப்படிலாம் நினைக்காதீங்க. மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்றைக்குமே வந்து 2 ஸ்டெப்பு ஏறினா ஒரு ஸ்டெப்பு இறங்கணும், திருப்பி 2 ஸ்டெப்பு ஏறணும். அந்த மாதிரி போகிறத நம்ம ஹையர் ஹை ஃபார்மேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி போனால் தான் அந்த ரேலி சஸ்டைனபிளாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வெரி குட் ஏறினான்னு வைங்களேன், ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்தால் போதும், அப்படியே விழுகிறது வந்து பார்த்திங்கன்னா 2% 3% ஒரே நாளில் விழுவான். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்பப்போ சின்ன சின்ன கரெக்ஷன் வரது வந்து ஓகே தான். அண்ட் இதை பார்க்கும்போது ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது. இருந்தாலுமே இங்கே பாருங்கள் விக் ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வரப்போகிற ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ரிவர்சலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 24,461 இன்றைக்கி ஓப்பன் ஆன கேப் அப்பில் ஓப்பன் ஆன விஷயம், அந்த ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படியே நீங்கள் இங்கே வந்து டுமாரோ சிபிஆரை போட்டால் இன்றைக்கி ஒன்று தான் எக்ஸ்பைரி. ஸோ ஒன்று தான் கரெக்டாக பார்த்து அனலைஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங் டே சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதாவது நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. நேரோ சிபிஆர்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது டிசைனிங் சிபிஆராகவும் இருக்குது. அப்போது இன்றைக்கி 3 ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு S1 ட்ரெண்டிங், அதாவது S1 கீழே உடச்சிட்டு நல்லா S2 வரைக்கும் போகிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரைஸ் அதே மாதிரி R1ல போய் ரிவர்ஸ் ஆகுது ஒரு ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டிசைனிங் சிபிஆர் வந்திருக்கு, ப்ரைஸால் R1க்கு மேலாம் போக முடியாது. ஸோ அங்கே போய் ரிவர்ஸ் ஆகிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரைஸ் வந்து இந்த சிபிஆர் கிட்ட கன்சாலிடேட் ஆகிட்டு டேலோ உடச்சாலே அவன் S1லாம் தாண்டி போயிடுவான், உங்களுக்கு நல்ல ரிவார்டு அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். நேற்று வந்து ரத்த ஆர்வங்கிறது பேங்க் நிஃப்டியில் தான் ஓடிச்சு. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபாலோ வந்துச்சு, ரெக்கவரியும் ஆகவே இல்லை. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நான் நினச்சேன் கண்டிப்பாக ரெக்கவர் ஆகி 300க்கு போயிடுவான் 400க்கு போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே நடக்கல, அவன் கன்சல்டேஷனே முடிச்சிட்டான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு பேரலல் வைடு சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் ஆனால் நல்லா ஃபார்ம், ஆக்சுவலி இந்த மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கன்சல்டேட் தான் ஆகணும். ஆனால் ஒரு ஃபால் வந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிஃப்டி தான். நிஃப்டி ட்ராக் ஆகி கீழே போனதுனால பேங்க் நிஃப்டி கீழே போயிட்டான். அண்ட் இவனுமே பாருங்கள் S2 பக்கத்தில் தான் முடிச்சிருக்கான். அது கிளியரான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான். அண்ட் அடுத்து லைட்டாக பொசிஷனில் மட்டும் டச் பண்ணிட்டு வந்துடலாம். இவன் ஆல்ரெடி டபுள் டாப்லாம் போட்டாங்க. இவன் கிளியராக இப்போ லோயரில் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த இடத்த உடச்சா முடிஞ்சு போச்சு, 52,000 உடச்சா முடிஞ்சு போச்சு. இவன் கண்டிப்பாக 51,400 தொடாமல் விட மாட்டான். இதான் வந்து சிபிஆரோட சப்போர்ட் லைனு. அண்ட் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கிறது வைடு சிபிஆர் தான். ஸோ எனக்கு தெரிந்து இந்த ஒஸ்ட் கேஸில் 49,600 வரைக்கும் போகலாம், 50,500 வரைக்கும் கூட போகலான்னு நினைக்கிறேன். கன்சல்டேஷன் தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதான் மந்த்லி சிபிஆர் வைடு சிபிஆர் இருந்தால் மொட்டை கன்சல்டேஷன் ஆகும். நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் அதை. ஸோ கன்சல்டேஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டுமாரோ சிபிஆருக்கு போயிட்டு இன்றைக்கி என்னென்ன பேட்டர்ன் வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியிலும் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு நேரோ சிபிஆர்னு சொல்ல முடியாது, மீடியம் சிபிஆர், ஆனால் டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டியில் சொன்னால் அதே பேட்டர்ன் தான் இதுக்குமே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் சிபிஆரில் மீடியம் வந்தாலும் சரி நேரம் வந்தாலும் சரி சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான் வந்து ஹை ப்ராபபிள் பேட்டர்னாக கிடைக்கும். R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் S1லிருந்து ட்ரெண்ட் ஆகிறதுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங் பெருசாக இருக்குமா பேங்க் நிஃப்டிலன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் என்றைக்குமே இந்த ப்ரீவியஸ் டே லோவுக்கும் இந்த R1க்கும் S1க்கும் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸால் பெருசாக ட்ரெண்ட் ஆக முடியாது. அதனால் S1லிருந்து ரிவர்சல் வந்தாலுமே அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் வந்து மேலே போனால் மட்டும் இதை எடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து இது லோ ப்ராபபிள் தான். இப்போ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, நான் நேற்றே காட்டுறேன். நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இது லோ ப்ராபபிள் ட்ரேடு தான், இருந்தாலுமே அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் நான் எடுத்தேன் அப்படின்ட்டு. நேற்றுமே பாருங்கள் என்ன இருக்குது, S1க்கும் ப்ரீவியஸ் டே லோ கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருந்துச்சு, ஆனாலுமே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் அன்னைக்கு வர ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனை கொடுக்குது அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிளியரான லோயர் லோ ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ட்ரெண்டாக கீழே போச்சு. அதே மாதிரி இன்றைக்குமே ஒரு லோயர் லோ போட்டுச்சு. அது உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கேப் டவுனில் இருக்குது, ஓப்பனாக ஒரு ஹையர் ஹை மாதிரி ஒரு பேட்டர்னை போட்டுச்சு. இன்டர்ல ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மட்டும் அந்த S1 எடுங்க, மேபி அது உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுறலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான், நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க. பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சால் மட்டும் எடுங்க, அப்படி இல்லைனா அதை வந்து எடுக்காதீங்க. ஸோ அஸ் பர் த சிஸ்டம் வந்து R1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் கீழே S1 வரைக்கும் போகிறது, ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் போகிறது தான் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்குமே ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் நான் ஆல்வேஸ் சொல்கிறது ஒன்று தான்,
ஆல்வேஸ் மைண்ட் யுவர் ரிஸ்க். ஒரே நாளில் பெருசாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அண்டு ஒரே நாள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் அந்த நாள்லையோ அது ஒரு வாரத்திலோ ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இம்பாசிபிளான ஒரு விஷயம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை எமோஷனலாக ட்ரிகர் பண்ணி இன்னும் அதிகமான லாஸை பண்ணுறதுக்கு தான் வந்து வழிவகுக்கும். அதனால் உங்கள் மைண்டை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து ஓவர் ட்ரேட்லாம் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக செட்டப் வரும்போது மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ட்ரேட்லையுமே ஒழுங்காக உங்களுடைய ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுங்கள். ஹை ப்ராபபிள் ட்ரேட்டை மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.